இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மகிழ்ச்சியின் அட்டவணை, அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். ஒரு நாளில் நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது மேலேயும் கீழேயுமா ஏறி இறங்குது. இது இந்த மகிழ்ச்சி நம்ம மனநிலை அப்படின்றது ஒரு நாளில் ஒரே நிலையில் இருக்க முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேசணும், இனியும் பேச போகிறோம். இது சாத்தியமா, இது முடியுமா, ஒரே நிலையில் நம்ம மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம மனநிலையில் இருக்குமா? இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், நம்ம இது வரைக்கும் பேசின விஷயத்தை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையை பற்றி பேசணும், முக்கியமாக மகிழ்ச்சியை பற்றி நம்ம நிறைய பேசணும். அதில் பார்த்திங்கன்னா கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசினது என்னென்னா, என்னுடைய மகிழ்ச்சி அடுத்தவங்கள சார்ந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், கணவர், குழந்தைகள், உறவினர்கள், இந்த மாதிரி அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்றது இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. இதை தான் நீங்கள் டிபெண்டன்சின்னு சொன்னீங்க இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க சந்தோஷமாக இல்லை நான் அவங்கள சந்தோஷப்பட எடுக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே என்னுடைய மகிழ்ச்சி மறைஞ்சிடுது. இதை பற்றியும் நம்ம பேசணும். நேற்று எபிசோடில் நம்ம பேசினது என்னென்னா, மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை, சாதனங்கள், பொருட்கள், இதை வாங்குறதுல தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிற வரைக்கும் அதுதான் என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சின்னு நான் இருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதை உணர்ந்தேன். ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான் அந்த உணர்வை கொடுக்குது அப்படின்னு. ஸோ அது வாங்குறதுல எனக்கு மகிழ்ச்சி இல்லை, அது வாங்கினா எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற எண்ணம், அதை தான் நான் உருவாக்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி கலந்துரையாடல் நம்ம நேற்று முடித்தோம் இல்லையா? இந்த மகிழ்ச்சி அப்படின்றது நான் உணர்வா இல்லைனா அது ஒரு எண்ணமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி தொடர்வோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. மகிழ்ச்சி என்பது ஒரு எண்ணமா இல்லை உணர்வா? இஸ் இட் அ தாட் ஆர் அ ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறீங்க. மகிழ்ச்சி என்பது டெஃபினட்டாக ஒரு ஃபீலிங் தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கோ த்ரூ, நான் அனுபவம் செய்கின்ற ஒரு உணர்வு, அதுதான் மகிழ்ச்சி. ஆனால் அந்த அனுபவம் எதனுடைய அடிப்படையில் உருவானது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் உருவானது. மகிழ்ச்சி என்பது ஒரு நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சில சமயங்களில் மகிழ்ச்சியற்று இருக்கும், ஒரு சில சமயங்களில் கோவமாகவும் ஆங்ஸைட்டியாகவும் பலவிதமான உணர்வுகளை, ஃபீலிங்ஸை நாம் அனுபவம் செய்கிறோம். ஆனால் இந்த எல்லா விதமான உணர்வுகளுக்கும், அந்த உணர்வை அனுபவம் செய்வதற்கும் அடிப்படையாக ஒரு எண்ணம் என்பது உருவாகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அழகான பூவை பார்க்குறேன் அப்படின்னா உடனே எனக்குள்ள ரொம்ப ஒரு குட் ஃபீலிங் வந்துடுது. யூ ஃபீல் குட். எஸ். ஸோ இந்த அனுபவம் எனக்கு ஏற்படுது இல்லையா? ஆமாம், இது ஒரு அனுபவம் அப்படின்றப்போ இதற்கு அடிப்படையாக ஒரு எண்ணம் என்பது உருவாகியிருக்கும். எவ்வளவு அழகான பூ அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் அந்த எண்ணம் உருவாகிறது எனக்கு தெரியவே இல்லையே. உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த பூவை பார்க்குறீங்க, அங்கே நிற்கிறீங்க, கான்ஷியஸோட ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க. எவ்வளோ அழகான பூ அப்படின்றது நீங்கள் ரசனையோட அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க. இதே வேறு ஒருத்தர் அங்கே வரலாம், அந்த பூவை பார்க்கலாம், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கடந்து சென்றுடலாம். இப்போ நாங்கள் நின்று அந்த பூவை ரசிக்கலை அப்படின்னா நான் அந்த எண்ணத்தையும் உருவாக்கலை. அதே பூ எனக்கு எந்த விதமான உணர்வையும் எந்த விதமான அனுபவத்தையும் கொடுக்கலை. நான் ஐ ஜஸ்ட் கிராஸ் அண்ட் கோ. இல்லை, எனக்கு அந்த அனுபவம் ஏற்படுது, அதனால் நான் அந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை நான் உணர்றேன். ஆமாம், அதை கான்ஷியஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவினுடைய கலர், எவ்வளோ நல்லா இருக்குது இதனுடைய வாசனை இல்லையா? அந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குறீங்க.
அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதான் என்னுடைய கேள்வி. அந்த எண்ணம் எப்போ எனக்கு உருவாகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க, அதன் அடிப்படையில் அந்த உணர்வு ஃபீலிங் ஏற்படுது. இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரியும். நாம் எண்ணத்தை ஏற்படுத்துகிறோம், அதற்கப்புறமா அதை ஃபீல் பண்ணுறோம், அந்த உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வுகள் வந்து நம்முடைய வார்த்தைகளை வெளியில் வருது. அந்த உணர்வுகள் வார்த்தைகளை வெளிப்படும் பொழுது தான் நாம் அதை வந்து அவேர் ஆகிறோம், அதை வந்து உணர்கிறோம், விழிப்புணர்வை ஏற்படுது. இப்போது நீங்கள் அதே பூவை பார்த்துட்ருக்கீங்க, அதை ரசிச்சிட்ருக்கீங்க, ஒரு நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யாரோ வராங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, என்னுடைய கவனம் வந்து திசை மாறிடும். அவங்க ஏன் ஏதோ சொன்னாங்களே, அது என்ன சொன்னாங்க அப்படின்னு எனக்கு அதில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ உங்களுடைய தாட்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய எண்ணங்கள் அங்கே மாறுகிறது. இது வரைக்கும் பூவை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள், இப்போ ஏதோ சொன்னாங்களே, ஏன் அப்படி சொன்னாங்க, எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் மாறுபட்டதாக உருவாகுது. அதே அழகான பூவை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய எண்ணம் மாறிப்போச்சு. அவங்க சொன்னதை நினச்சி உங்கள் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடலாம். இல்லை வேறு எதையாவது நினச்சிட்டு, அடடா இந்த மாதிரி பூக்களை என்னுடைய கணவர் முதல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, இப்போ வாங்கிட்டு வரதில்லை, அப்படியெல்லாம் கூட வாட் எவர் டிஃப்ரெண்ட் விதவிதமான எண்ணங்கள் வந்து உருவாகலாம். பூ அதே தான் இல்லையா? ஆனால் அதே பூவை பார்த்துக்கிட்டு விதவிதமான எமோஷன்ஸ், விதவிதமான உணர்வுகளை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. ஸோ எந்த எண்ணத்தை, எந்த தரமான எண்ணத்தை நான் உருவாக்குகிறேனோ அந்த தரமான உணர்வை நான் அனுபவம் செய்கிறேன். இப்போ பிரீத்தி இருக்காங்க, ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும்? ஒரு நல்ல உணர்வு ஏற்படும் இல்லையா? இதையே நான் வந்து பிரீத்தியா ஷோ ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன், அந்த எண்ணத்தை உருவாக்குனேன் அப்படின்னா அதனுடைய தரப்பட்ட அந்த தரமான எண்ணத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய உணர்வும் இருக்கும் இல்லையா? ஸோ அதே பூ தான், அதே பிரீத்தி தான், அதே உலகம்தான், விதவிதமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்களின் பொருட்டு நான் எந்த ஒரு எண்ணத்தை நான் உருவாக்குகிறேனோ, எந்த தரமான எண்ணத்தை நான் உருவாக்குகிறேனோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய ஃபீலிங், என்னுடைய உணர்வும் இருக்கும். சரி, இப்போ என்னோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து எண்ணங்களின் அடிப்படையில் தான் வந்து உணர்வு ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் வந்து உணர்வு ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு கார், ஒரு பியூட்டிஃபுல் காரை பார்த்தேன்னா, வாவ் ஐயோ இது என்னுடைய காராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு அந்த ஃபீலிங் வரும் இல்லையா? அதில் வந்து எனக்கு எங்கே எண்ணத்தை உருவாக்குறேன் அப்படின்னு எனக்கு இன்னும் வந்து புரியலை. நீங்கள் எண்ணத்தை உருவாக்குறீங்க, அதாவது இது உங்களுடைய காராக இருந்தது அப்படின்னா, ஆஹா என்னுடைய கார் இது, நான் இந்த காரை அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த கார் என்னுடையது, அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறீங்க. அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஃபீலிங் உருவாகுது. இதே வந்து இவ்வளோ நாளாக வந்து என்னால் வாங்க முடியாத ஒரு காரை வந்து நானே கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது ஒரு நல்லா ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் அது நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் கார் வாங்கியிருக்கேன், என்னோடய சிஸ்டர் அதை விட எக்ஸ்பென்சிவாக கார் வாங்கிட்டாங்க பாருங்களேன், அப்படின்னா என்ன? பொறாமை. ஸோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெல்லசி அப்படின்ற ஃபீலிங் உருவாகுது. இதையே வேறு மாதிரி பாருங்கள், என்னோடய சிஸ்டர் கூட ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஆனால் அந்த கார் இதை விட ரொம்ப நல்ல கார் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அப்ரிசியேஷன். எந்த தரமான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குறீங்களோ அதே மாதிரியான அந்த தரமான உணர்வை, ஃபீலிங்கை நாம் அனுபவம் செய்கிறோம். கார் அதே தான், சிஸ்டர் அதே தான், ஆனால் எந்த ஒரு குவாலிட்டியான எண்ணத்தை நான் உருவாக்குகிறேனோ அதனுடைய அடிப்படையில் ஒரு நல்ல ஃபீலிங், இல்லை ஜெலசி, இல்லை பெயின், மகிழ்ச்சியற்ற நிலை, அதை அனுபவம் செய்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எண்ணங்கள் வந்து அந்த உணர்வினுடைய அடிப்படையில் உருவாகும். ஆமாம், இப்போது எனக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதை நான் தான் உணர்றேன் அப்படின்னு. இப்போது நம்மளுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, ஆனால் அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் செஞ்சுக்க வேணாம். எங்கே எண்ணம் உருவாகுது, எங்கே உணர்வு உருவாகுது அப்படிலாம் நம்ம காம்ப்ளிகேட் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸோடு இருந்தால் போதும். இப்போ நாம் பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்குறோம், வெளியே போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், பலவிதமான பொருட்களை பார்க்குறோம், மனிதர்களை சந்திக்கிறோம், நாம் ஒரு சில செய்திகளை கூட கேள்விப்படுறோம், இல்லை படிக்கிறோம்.
இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துடுச்சு, ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பூகம்பம் நடந்துடுச்சு, இல்லை யாருக்கோ ஏதோ அநியாயம் நடந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம், இல்லை நாம் படிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப துக்ககரமாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப வலியை உணர்றோம் இல்லையா? நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வலிக்கு பின்னால் ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னென்னா, அடடா இவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன ஆக போகுது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதற்காக இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற எண்ணங்களை நாம் உருவாக்கிட்டு இருப்போம். அந்த எண்ணங்களினுடைய பை ப்ராடக்ட் தான் இந்த வலி, மகிழ்ச்சியற்ற நிலை, வருத்தம் அப்படின்றது. ஸோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த உணர்வு என்பது ஏற்படுகிறது. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு எண்ணம் உருவாகிறதே நான் மறந்துடுறேன். ஆமாம், இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும், நாம் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கலாம். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து எனக்கு அலாரம் கேட்கல, நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிக்கும் போதே வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலை ஏற்படுது. ஏன்னா அடடா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்தில் வந்து நம்ம முதல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய எனர்ஜியினுடைய அந்த லெவல் அப்படின்றது ஒரு குழப்பமான நிலைக்கு, கியாஸ் அந்த நிலைக்கு வந்துடுது. அடடா இன்றைக்கி எனக்கு எக்ஸசைஸ் செய்ய கூட நேரம் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வர எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பதட்டமான நிலையாகவே இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க கூட லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, நான் என்னுடைய எல்லா வேலையுமே வந்து சரியாகவே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில சமயத்தில் நாம் சொல்லுவோம், இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சேனோ இன்றைக்கி எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? நாம் யார் முகத்துலேயும் முழிக்கலை. இன்றைக்கி இந்த நிலைக்கு ஒரு காரணம் வந்து நான் முதல்ல உருவாக்கின அந்த எண்ணம் தான். சரி, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் லேட்டாக எழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை உருவாக்கிக்கணுமா? இதுக்கு மேலே இட் வில் பி எவ்ரிதிங் வில் பி ஃபைன், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எண்ணத்தை நானே உருவாக்கிக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், ஏன்னா ஒரு எதிர்மறை எண்ணத்தை நாம் உருவாக்கும் பொழுது அந்த உணர்வினுடைய அடிப்படையில் மற்ற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸோ எல்லா எண்ணங்களுமே வந்து நமக்கு எதிர்மறையாக தான் இருக்கும். ஸோ நாம் வந்து லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து பதட்டத்தோடு உருவாக்குறோம். அதுக்கப்புறமா வர எல்லா எண்ணங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு வர ஒரு எண்ணமாகவே இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ அவங்கள அதட்ட ஆரம்பிப்போம். திடீர்னு பார்த்தா நம்மளுடைய வீட்டினுடைய அந்த சூழ்நிலையே வந்து அந்த பதட்டமாகவே இருக்கும், ஒரு கியாஸில் வந்துடும். யாரை பார்த்தாலும் வந்து விரட்டிகிட்ருப்போம், அதட்டிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிட்டோம். ஏன்? நான் முதல்ல வந்து ஒரு பதட்டமான ஒரு எண்ணத்தை உருவாக்கினேன். ஆமாம், கரெக்ட். அப்போ அடுத்தடுத்து ஏற்படுற சூழ்நிலை எல்லாமே என்னுடைய எண்ணத்தை பொறுத்து தான் வந்து அமையுது இல்லையா? ஒரு பதட்டமான நிலை, அவசரமான நிலை வந்து ஏற்படுது. ஸோ அந்த வீட்டினுடைய சூழ்நிலையிலே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது, கியாஸ் ஏற்படுது. ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டாக வந்து எல்லாமே வந்து பதட்டமான நிலைக்கு வந்துடுது. ஸோ ஏன் இந்த பதட்டமான குழப்பமான நிலை? ஐ ஸ்டார்டட் அ டே வித் அ ராங் தாட். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்த உடனே தனிமையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 5 நிமிடம் உட்காந்து பாசிட்டிவ் எண்ணங்களை, இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத குறித்து ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த சமயம்தான், இந்த எண்ணங்கள் தான் ஒரு நாளினுடைய ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகுது. ஸோ நாம் இந்த எண்ணங்களை நாம் வந்து உருவாக்கும்போது நமக்கு என்ன இன்னொரு அவேர்னஸ் வரும் அப்படின்னா, நான் இந்த எண்ணங்களை உருவாக்குகிறேன் அப்படின்ற அவேர்னஸும் வரும். அப்போனா எனி டைம் ஐ கேன் சேஞ்சுன்னு சொல்கிறீங்களா? பட் எப்படி நான் லேட் ஆகிட்டேன், லேட் ஆனதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் கூட எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஐயோ ஏற்கனவே லேட் ஆகிட்டோம், இதில் ஒரு 5 நிமிஷம் வேறு உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுமான்ற எண்ணம் எனக்கு தோணுமே. ஆக்சுவலி திஸ் வில் ஹெல்ப் அ லாட். ஆக்சுவலி இது வந்து நல்லா உங்களுக்கு உதவி செய்யும். அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா அவசரமாக பதட்டமாக வந்து பல காரியங்களை செய்வீங்க, இன்னும் குழப்பமான நிலை என்பது அதிகமாகும். ஆனால் நீங்கள் 5 நிமிஷம் ஒதுக்குறீங்க, இல்லை 5 நிமிஷம் முடியலைன்னா 2 நிமிஷம் ஒதுக்குங்க, இல்லை 1 நிமிஷம் ஒதுக்குங்க, போதும். இது நிச்சயமாக ஒதுக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த 1 நிமிஷத்தை ஒதுக்கி என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், இன்றைக்கி இந்த தாட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஆனால் இதுவே இந்த நாளினுடைய கடைசியான ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கட்டும்.
ஸோ இந்த எண்ணத்தினுடைய எஃபெக்ட் வந்து இதற்கப்புறமா வரக்கூடிய சூழ்நிலைகள்லேயோ இல்லை வேலைகளிலேயோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. சூழ்நிலை என்பது இன்னமும் என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னுடைய மைண்ட், என்னுடைய மனநிலை என்பது இன்னமும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணணும். திஸ் இஸ் அ தாட் யூ ஹாவ் டு க்ரியேட். ஓகே, நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். இட்ஸ் அ கான்வர்சேஷன் டு மை செல்ஃப் இல்லையா? நிச்சயமாக. இப்போ வந்து நமக்கு நாமே பேசிக்கிறது தான் எண்ணங்கள். இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, இவங்க ஏன் இதை செய்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்ட பேசிகிட்ருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு நாமே தானே பேசிகிட்ருக்கோம். ஸோ எண்ணங்கள் அப்படின்றது நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், நமக்கு நாமே பேசிக்கிற ஒரு விஷயந்தான். எண்ணம் அப்படின்றது எனக்கு நானே பேசிக்கிறது. எண்ணம் அப்படின்றது நமக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் எழுந்தது வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனிமேல் எல்லாமே தலைக்கீழ மாறிடும், இனிமேல் எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்குறோம். இதையே ஒரு நல்ல எண்ணமாகவும் நாம் மாற்றலாம். பரவாயில்ல, லேட்டானா என்ன, இதுக்கப்புறமா வந்து நடக்க போகிற விஷயங்களில் வந்து நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை நாம் உருவாக்க முடியும் இல்லையா? ஏன்னா நாம் தான் வந்து எண்ணங்களை உருவாக்குகிற படைப்பாளி. ஸோ எண்ணம் அப்படின்றது எனக்கு நானே பேசிகிட்டு இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. இப்போ வந்து நான் இங்கே இந்த அறையில் உட்காந்துட்ருக்கேன், லேட் ஆகிடுச்சு. இப்போ லேட் ஆகும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன், ஐயோ இப்படி லேட் ஆகிடுச்சு, நான் இதுக்கு மேலே வந்து எங்கே போகிறது, எப்படி வேலை செய்கிறது அப்படிலாம் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இதையே வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னா, எனக்கு நானே பேசிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த எண்ணத்தை உருவாக்குறதுன்றதை விட எனக்கு நானே பேசிக்கிறதுன்றது என்னால் முடிஞ்ச விஷயந்தான். ஆமாம், இட்ஸ் அ இன்ன கான்வர்சேஷன். இப்போ நான் வந்து இங்கே யாருமே இல்லை, ஆனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், இனிமேல் எல்லாமே சிக்கலாக தான் இருக்க போகுது, எந்த வேலையும் சரியாக முடிக்க போகிறதில்ல நான் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்படின்னா நான் யார்கிட்ட அதை சொல்லிகிட்ருக்கேன்? எனக்கு நானே தானே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்னர் கான்வர்சேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நான் மற்றவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்லுவேன்ல, எப்பயாவது அவங்க ஏதாவது ப்ராப்ளமில் இருந்தாலும்னா, சரி பரவாயில்ல விடு, இப்போ என்ன நீ லேட்டாக வந்துட்டியா, தட்ஸ் ஓகே ஃபைன், பரவாயில்ல விடு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறத எனக்கு நானே சொல்லிக்கணும்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல இப்போ என்ன 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, எவ்ரி திங் வில் பி ஃபைன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணுமா? ஆமாம், இதை வந்து நமக்கு நாமே தான் செஞ்சுக்கணும். ஆனால் வில் இட் பி எஃபெக்டிவ்? இது ஒர்க் அவுட் ஆகுமா? டெஃபினட்டாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல ஆரம்பிக்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து அந்த நாள் முழுக்கவே வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு சில சமயம் நம்ம பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாள் முழுக்க பிரச்சனையாக தான் இருக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லுவோம், ஆனால் அதே மாதிரி ஆகிடும். ஆமாம், அன்றைக்கி எல்லாமே பிரச்சனையாக மாறிவிடும். எல்லாமே நம்முடைய எனர்ஜி லெவலை பொறுத்து தான். நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து லோ ஆகும்பொழுது, ஒரு பதட்டமாகவும் ஒரு குழப்பமான நிலையும் ஆகும்பொழுது, அடுத்தடுத்து வர எண்ணங்கள், சீரீஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து ஒரு தொடர் எண்ணங்களாக வரும். குழந்தைங்களும் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க, பஸ்ஸு சரியாக வருமோ வராதோ, இல்லை இன்றைக்கி போகிற வேலை நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பல விதமான தொடர்ச்சியாக எதிர்மறை எண்ணங்கள் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, ஒரு குழப்பம் பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் பொழுது எந்த எண்ணம் என்னை அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் உணர முடியுது, அந்த பிரச்சனை அதெல்லாம் வருது அப்படின்றது என்னால் உணர முடியுது. பை த டைம் நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம வீணாக்கிட்டு இருப்போம். ஸோ இது காலையில் எழுந்த பிரச்சனை தான் அப்படின்னு இல்லை, ஒரு நாளில் எந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டாலும், உதாரணத்துக்கு ஆஃபீஸில் இருக்கும், கம்ப்யூட்டர் க்ராஷ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகிடுவாங்கன்னா, எல்லாருமே வந்து பதட்டமான நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு குழப்பமான ஒரு நிலை வந்து உருவாகிடும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி குழப்பமான நிலையினால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அப்படின்னு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்களில் கூட ஒரு நிமிடம் நம்முடைய மனதினுடைய நிலையை ஒருநிலைப்படுத்தி நமக்கு நாமே என்ன சொல்லிக்கணும்னா, இட்ஸ் ஓகே, என்ன நடந்ததோ நடந்து போச்சு, ஆனால் இதுக்கப்புறமா நடக்க போகிற அனைத்துலேயும் வந்து என்னுடைய பொறுப்பு இருக்கும், அதை சரியாக்குறது, அதை என்ன செய்யணும் அப்படின்றதுல நான் வந்து கவனம் வைப்பேன் அப்படின்னு நாம் எண்ணத்தை உருவாக்கணும். அதற்கப்புறமா நாம் அதை செயல்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய உணர்வு என்பது இருக்கிறது. எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோமோ அதே தரமான உணர்வுகள் தான் ஏற்படும். இப்போ பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்கள் உருவாக்குறீங்க,
நிச்சயமாக உங்களுடைய உணர்வும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் உங்களுடைய உணர்வும் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்குறேன், ஆனால் எனக்கு நெகட்டிவ் அனுபவம் ஏற்படுது அப்படின்னு ஒரு காலம் சொல்ல முடியாது. அது மேட்ச் ஆகாது. வெரி ட்ரூ. இதில் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் உணர்வு ஏற்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் எதனால் வருது, அது எப்படி வருதுன்றதை நம்ம தேடணும் இல்லையா? அப்சல்யூட்லி. அப்போ தான் வெளிய மாற்றங்களை செய்யணும்னு நினைக்காம நமக்குள்ள அந்த மாற்றங்களை செய்யணும்னு நினைப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க, அதனால் என்னுடைய மனம் புண்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வலி வந்து நீங்கள் தான் ஏற்படுத்துனீங்க, என்னை புண்படுத்திட்டீங்க நீங்கள் அப்படின்னு நான் நினைக்காம, இவங்க ஏன் இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை நான் உருவாக்குனேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த எண்ணம் தான் எனக்கு வலியை கொடுக்குது அப்படின்றதை நான் உணர ஆரம்பிப்பேன். இப்போது நான் உங்களை பற்றி தவறான எண்ணங்களை நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்னா என்னுடைய உணர்வும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நிமிஷமே அதை நிறுத்துங்க. உங்களை பற்றின நல்ல எண்ணத்தை நான் உருவாக்கணும். அப்போது அதனோட அடிப்படையில் எனக்கு ஃபீலிங் ஏற்படும், உணர்வுகள் ஏற்படும். ஸோ இந்த நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதை வந்து நான் மனசில் நிறுத்திக்கிட்டு, சரி ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, பட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தது அதை நினச்சி நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் கான்வர்சேஷன் ஹேப்பனிங் டு மீ இல்லையா? எனக்கு நானே வந்து இதை பேசிக்கிறேன் இல்லையா? அப்சல்யூட்லி. நாம் செய்ய வேண்டியது அதுதான். நம்முடைய எண்ணங்களுடைய தரத்தை மாற்றிக்கிட்டே வந்தான்னா நம்முடைய உணர்வுகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல உணர்வாக மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ண என்னோட டைம் வேஸ்ட் ஆகாதா? இப்போ மட்டும் என்ன நடக்குது, நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது வலியில் இருக்கும்போது அப்போ வேஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இல்லை, நான் இப்படி பண்ணுறதால என் எண்ணத்தை மாற்றிக்கொள்றதால நான் என்னையே ஏமாத்திக்கிறதா நான் நினைக்கலாம் இல்லையா? நிச்சயமாக இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எப்படி இருந்தாலும், அவங்களை பார்க்குற நம்முடைய கண்ணோட்டம் வந்து நம்முடைய எண்ணத்தின் பொருட்டே அமைகிறது. என்னுடைய எண்ணங்களை நான் தரமானதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இட்ஸ் ஸோ அமேசிங் சிஸ்டர். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ஓம் சாந்தி. இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மகிழ்ச்சியின் அட்டவணை, இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். இப்போ பேசினது எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போது இதோட ஒரு சின்ன பிரதிபலிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் சாந்தி. நான் மிகவும் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய படைப்பு என்பதை நான் உணர உணர என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் மகிழ்ச்சியோ அல்லது பலவிதமான வேறு உணர்வுகளோ நான் அனுபவம் செய்கின்றேன். என் எண்ணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே அந்த எண்ணத்தினுடைய தரத்தினை நான் எப்பொழுதும் செக் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அது என்னை சுற்றியிருக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவாகும் உணர்வை அனுபவம் செய்யப்போவது நான் தான். எனவே எப்படி என் எண்ணமோ அப்படியே என்னுடைய உணர்வும் இருக்கின்றது. அந்த உணர்வின் அடிப்படையில் என்னுடைய மனோபாவம், என்னுடைய கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கின்றது.
என்னுடைய கண்ணோட்டமும் என்னுடைய மனோபாவமும் மற்றவர்களை பற்றி நான் உயர்ந்ததாக, மிகவும் நல்லதாக, பாசிட்டிவாக நான் உணரும் பொழுது என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் எப்பொழுதுமே ஓர் பாசிட்டிவிட்டி இருக்கின்றது. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மற்றவரை எந்த வகையிலும் புண்படுத்தக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனம் வைக்கின்றேன். ஏனென்றால் அதிலிருந்து உருவாகும் எனர்ஜி என்னை பாதிக்கப் போகிறது என்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணம், அதன் அடிப்படையில் உருவாகும் உணர்வு, அதனால் ஏற்படும் என்னுடைய மனோபாவம், அதன் வெளிப்படையாக இருக்கும் செயல்கள், அந்த செயல்கள் உருவாக்கும் பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்களின் மொத்த உருவமான என்னுடைய பர்சனாலிட்டி என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய விதியை நிர்ணயம் செய்கின்றது என்பதை நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன். என் எண்ணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதை படைக்கக்கூடிய, அதை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சக்தி நான், தூய்மையான சக்தி நான். இதை நான் எப்பொழுதும் என்னுடைய விழிப்புணர்வில் வைத்துக்கொண்டு என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குவேன். நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையை பற்றின விஷயம்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதை பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் சிச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி வருது, எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் நிறைய தேடுவோம், நிறைய ஆராய்வோம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லைனா உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அதை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். எங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஒரு கடிதம் கூட நீங்கள் எங்களுக்கு கீழ்காணும் முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி